அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது நம்முடைய கால் வீரர்களின் சாமுத்திரிகா லட்சணம் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். நம்முடைய கால் விரல்களை வைத்தே மனிதர்களின் குணங்களை அவர்களின் உடல் அமைப்பை வைத்தே கணிக்க முடியும் என சொன்னால் நம்ப முடிகிறதா? மச்சம், கால் விரல்களின் அமைப்பு போன்றவற்றை வைத்து எளிதாக கணிக்க முடியும் என்கிறார்கள். மனிதர்களின் கால் விரல்கள் ஒவ்வொரு விதமும் ஒவ்வொரு குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறது. அதை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கட்டை விரலும் அதற்கு அடுத்து இருக்கும் 2 விரல்களும் சமமாக இருக்கும். அதன் பிறகு இருக்கும் 2 விரல்களும் ஒன்றுக்கு பின் ஒன்றாக அமைந்திருக்கும். இவர்களின் குணாதிசயம் படி எப்படி இருக்கும் என்றால், இவர்கள் பலவிதமான கலாச்சாரத்தை விரும்புவார்கள். அதை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டுவார்கள். பல நாடுகளை சுற்றி பார்க்க விரும்புவார்கள். மன தைரியம் கொண்டவர்களாக அட்வென்ச்சர் செய்ய விரும்புவார்கள். பல சாதனைகள் செய்பவர்கள்தான் இந்த காலமைப்பை கொண்டவர்கள். அடுத்ததாக சுட்டை விரலில் இருந்து கட்டை விரல் வரை ஒன்றன் பின் ஒன்றாக உயர்ந்து கொண்டே போகும். ஏறு வரிசையில் அமைப்பை போல் இருக்கும். இவர்களின் குணாதிசயம் எப்படி இருக்கும் என்றால், இவர்கள் எல்லோரிடமும் சகஜமாக பழகுவார்கள். எந்த பந்தாவும் இல்லாமல் அனைவரிடமும் பேசுவார்கள். எல்லோருக்குமே தனக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அன்பு காட்ட வேண்டும் என்று நினைப்பார்கள். இவர்கள் இயற்கையுடன் மிகவும் ரசிப்பார்கள். கவலை உணர்வுடன் இருக்கக்கூடியவர்கள். அடுத்ததாக மூன்றாவதாக கட்டை விரல் சின்னதாகவும் அடுத்த விரல் பெரியதாகவும் அதற்கு அடுத்த விரல் சிறியதாகவும் கடைசி 2 விரல்கள் சமமாகவும் இருந்தால் இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக அனுபவிப்பார்கள். அது மட்டுமில்லாமல் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஒரு கூட்டத்தில் இவர்கள் இருந்தால் மற்றவர்களை சிரிக்க வைத்து சந்தோஷப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். இவர்கள் எப்போதுமே துருதுருவென்று இருப்பார்கள். முக்கியமாக அனைவரிடத்திலும் அன்பு காட்டுவார்கள். அதனை மனதில் நினைத்து கொண்டு அனைத்திலும் நல்லபடியாக நடைபெற வேண்டுமென மனதில் நினைத்து கொண்டு சற்று அமைதியுடன் இருக்க வேண்டும். அடுத்ததாக கால் விரல் நகத்தை துடிக்கும் வழியை நீங்கள் எப்போதாவது அனுபவித்திருக்கிறீர்களா? இந்த பொதுவான கால் பற்றி உங்களில் மில்லியன் கணக்கானவர்களை பாதிக்கிறது. முக்கியமாக வளர்ந்தது ஒரு பொதுவான மற்றும் அடிக்கடி வலி கால் நிலை. உங்கள் நகத்தின் விளிம்பு சுற்றியுள்ள தோலில் வளரும்போது வீக்கம் மற்றும் அசௌகரியம் ஏற்படுகிறது. முக்கியமாக கால்களை இந்த சாஸ்திரம் ஒரு மனிதனுடைய ஒரு வளர்ச்சியை காட்டுகிறது. இதனை வைத்து சாமுத்திரிகா லட்சணம் அனைத்தும் நல்லபடியாக எடுத்து கூறுகிறது. முக்கியமாக அனைவரும் சற்று அமைதியுடன் இருக்க வேண்டும் என சொல்லுகிறது. குறிப்பாக சதுர வடிவம், நம்பகத்தன்மை நிறைந்தவர்கள், நேரம் திறமையை பயன்படுத்தி முன்னேறும் உழைப்பாளியாகும். ரோம பாதம் அன்புள்ள கொண்டவர்களாக புதிய மனிதர்களுடன் உறவை வளர்க்கும் தன்மையுடன் இருப்பார்கள். முக்கியமாக எகிப்திய பாதம் சுயமான சிந்தனை செய்பவர்கள், பிடிவாத குணத்துடன் படைப்பாற்றல் இருக்கும். சாமர்த்தியம் நிறைந்தவர்கள். கிரேக்க பாதமாக படைப்பாற்றல் மிக்கவர், உணர்ச்சிகரமானவர், சவாலை எதிர்கொள்வதில் சற்று அதிகமாக இருப்பவர். சாமுத்திரிகா சாஸ்திரத்தின்படி ஒருவரின் கால் விரல் அவர் தொடர்பான பல ரகசியங்களை எதிர்காலத்தையும் பற்றி தகவல்களை தருகிறது. ஒரு நபரின் தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து தொழில் வாழ்க்கை வரை ஒவ்வொன்றிற்கும் கால் விரல்களின் அமைப்பை வைத்து தெரிந்து கொள்ள முடியுமா? இயல்பாக ஒருவரின் உடலில் உள்ள ஒவ்வொரு பாகத்தின் அமைப்பையும் அவரை பற்றி பல விஷயங்களை சொல்லுகிறது. கைகள் மற்றும் கால்களின் விரல்கள் நீளம் மற்றும் வடிவம் ஒரு நபரின் ஆளுமை மற்றும் எதிர்காலத்தை பற்றிய தகவல்களை தருவதாக சாமுத்திரிகா லட்சணம் கூறுகிறது. அந்த வகையில் நாங்கள் இன்று கால் விரல்களை பற்றி சில சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்ல போகிறோம். முக்கியமாக சாமுத்திரிகா சாஸ்திரப்படி ஒருவன் கால் விரல்கள் வலப்புறமாக சற்று வளைந்து விரல்கள் மென்மையாகவும் ஒன்றாகவும் இணைந்திருந்தால் அத்தகைய நபர் மிகவும் அதிர்ஷ்டசாலி என கூறப்படுகிறது. அத்தகைய நபர் கௌரவம் மற்றும் நல்ல அந்தஸ்து என இரண்டையும் பெற்றிருப்பார்கள். கட்டை விரலை விட
பெரிய விரல்கள். சிலருக்கு கால் கட்டை விரலுக்கு அடுத்துள்ள விரல் கட்டை விரலை விட சற்று பெரியதாக இருக்கும். உங்களுக்கு அதேபோல் விரல் அமைப்பு இருந்தால் அத்தகையவர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் என நம்பப்படுகிறது. மேலும் அத்தகைய விரல் அமைப்பை கொண்ட ஆண்கள் தங்கள் மனைவியிடமிருந்து நிறைய மகிழ்ச்சியை பெறுகிறார்கள். இது மட்டுமின்றி இவர்களது மனைவிகள் வேலை அல்லது வியாபாரத்தில் சிறந்தவர்களாக விளங்குவார்கள். அடுத்ததாக, நம்மில் சிலருக்கு கால் விரல் குட்டையாகவோ அல்லது நெட்டையாகவோ இல்லாமல் நேர்த்தியாக இருக்கும். ஆனால் விரல்களுக்கு இடையில் அதிக இடைவெளி காணப்படும். அத்தகைய கால் விரல்களை கொண்டவர்களுக்கு பண பிரச்சனைகள் இருக்குமா? அதே நேரத்தில் அப்படிப்பட்டவர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை விட துக்கங்களே வந்து கொண்டிருக்கும். நமக்கு மட்டுமே இவ்வளவு கஷ்டம் என நினைத்து ஃபீல் பண்ணும் நபர்களில் ஒருவராக இருப்பார்கள். கட்டை விரலை விட சிறிய விரல்கள் முதல் சுண்டு விரலை, அதாவது கட்டை விரல் முதல் சுண்டு விரல் வரை அனைத்தும் ஒன்றுக்கொன்று சிறியதாக இருக்கும். அப்படி விரல் அமைப்பை கொண்ட நபர்கள் அரியதாகவே பார்க்கிறார்கள். பெண் மகிழ்ச்சியை பெறுகிறார்கள். அதாவது தாம்பத்திய வாழ்வில் மனைவியுடன் தங்குவது குறைவு. மேலும் இவர்கள் எளிதில் திருமண வாழ்க்கையில் சலிப்படைவர்களாக இருக்கிறார்கள். அடுத்ததாக, சிலருக்கு ஆள்காட்டி விரலை விட நடு விரல் பெரியதாக இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் மிகவும் புத்திசாலிகளாகவும் விளங்குவார்கள். அவர்களின் கற்றல் திறன் மற்றவர்களை வியக்க வைக்கும். அத்தகைய கால் விரல்களை கொண்டவர்கள் தங்கள் அறிவின் மூலம் நல்ல பணம் சம்பாதிப்பார்கள். சாமுத்திரிகா சாஸ்திரத்தின்படி பெருவிரலுக்கு அடுத்துள்ள 2 விரல்களும் சமமாக இருக்கும் அல்லது ஒட்டி கொண்டிருக்கும் நபர்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட மகன் குழந்தைகள் பிறக்குமா? முக்கியமாக நடு விரலை விட மோதிர விரல் பெரிதாக இருக்கும் அனைவராலும் விரும்புபரமாக இருக்கலாம். இவர்கள் எளிதில் மற்றவர்களை கவர்ந்து விடுவார்கள். அத்தகையவர்கள் தங்கள் எதிர்பாலினத்தவர்களுக்கு அதிக நட்பை கொண்டுள்ளனர். மேலும் அத்தகைய ஆடம்பர வாழ்க்கை வாழ விரும்புகிறார்கள். சில நேரங்களில் அவருக்கு பிடித்தமான ஒன்று அல்லது கையை விட்டு போனாலும் சிலர் காலம் கழித்து அவருக்கே திரும்ப கிடைத்துவிடும். அடுத்ததாக, நமது வாதத்தில் உள்ள சுண்டு விரலானது மற்றவர்களை விட சற்று தடிமையானதாக இருந்தால் அத்தகைய நபரின் வாழ்க்கையில் தாயின் மகிழ்ச்சி குறைவாக இருக்கும். மேலும் அப்படிப்பட்டவர்களால் அவர்களின் தாயுடன் அதிக நேரம் செலவிட முடியாதாம். இவர்கள் அன்பின் இயக்கத்தில் தவிப்பார்களாம். இருப்பினும் தன் மகிழ்வித்து கொள்ள முயற்சி செய்து தோல்வியடைபவர்களாக இருப்பார்கள். கால் பெருவிரலை தவிர மற்றவர்கள் ஒரே அளவாக காணப்படும். அத்தகையவர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். அப்படிப்பட்டவர்கள் சாதாரணமான வாழ்க்கையை நடத்தாமல் இயல்பை விட சற்று மேம்பான வாழ்க்கையை நடத்துகிறார்கள். அத்தகையவர்கள் மிகவும் பிரபலமானவர்களாக காணப்படுகிறார்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.